ஹலோ மிஸ்டர் சமீர், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், குட் ஈவினிங் உங்களுக்கு. ஓகே, பெர்ஃபெக்ட். உங்களுக்கு போன கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் நீங்க ஜாயின் பண்ணீங்க. வெரி குட். உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா பிரதர் உங்களுக்கு போன கிளாஸ்ல இருந்து? போன கிளாஸ்ல சார் கொஞ்சம் பார்த்து கிடைச்சிக்கல பிறகு. நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த அசைன்மென்ட் இன்ஷாஅல்லாஹ் அடுத்ததுல செஞ்சிரலாம். கண்டிப்பா 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 நோ ப்ராப்ளம். நான் இதே முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் தருவேன், உங்களுக்கு ஒரு 1 வீக் செய்யறதுக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிடுவேன். நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னென்னா, நாங்க இந்த போன செஞ்சாங்கல்ல, போன கிளாஸ் நாங்க செஞ்ச அந்த விண்டோஸ் 7 விஷயமும் இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வைரஸ் நாங்க கிரியேட் பண்றோம்னு சொல்லி. ஓகே, ஒரு பேசிக்கான வைரஸ் கிரியேட் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் சர்வே நான் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. உங்களுக்கு நீங்க உங்களோட குரூப்புக்குள்ள என்கேஜ் பண்ணி நீங்க இந்த அசைன்மெண்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கு. ஓகே ஓகே, வெரி குட். எஸ், ஓகே. இன்றைக்கு நாங்க என்ன பார்ப்போம்னா, எப்படி வந்து ஒரு வைரஸ் உருவாக்குறது. இது வந்து இப்ப என்ன சொல்றது, இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது வந்து வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா, இது டிடெக்ஷன், அதாவது ஆன்டி வைரஸும் உங்களோட ஐடி உங்களோட இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமும் ஐடிபின்னு சொல்றதும், அது மட்டும் இல்லாம இன்ட்ரூஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சொல்ற ஐபிஎஸ் சொல்ற சிஸ்டமும் வந்து டிடெக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் சரியான கூட. ஆனா இது என்னன்னா, இதான் வந்து வைரஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ். இது தேவை உங்களுக்கு. அப்புறமா வந்து எப்படி வந்து இந்த வைரஸ் வந்து இப்ப எவ்வளவு சிஸ்டத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்கு நான் சொல்லி தருന്നത്. இந்த வைரஸ் கிரியேட் பண்ணிக்கிற சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு இவேஜ் பண்றதுக்கு. ஞாபகம் இருக்கட்டும், இந்த வைரஸ் நான் கிரியேட் பண்றதுன்றாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். இது லைவ் சிஸ்டம்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இட் வில் பிகம் இல்லீகல். ஓகே, நாங்க செய்யற விஷயம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்யணும்னா, நான் ஸ்கிரீன் அரேஞ்ச் பண்றேன். சப்போஸ் இந்த ரெக்கார்டிங்ல பாக்குறாக்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து டெஃபினட்டா நீங்க வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் அதை வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நான் நாட் ப்ராப்ளம். எனக்கு தெரியும் இந்த டைம் வந்து எல்லாரும் டிராவலிங் அப்புறமா வந்து கொஞ்சம் அந்த இந்த விஷயம் பிஸியா இருக்கீங்க, நெட்வொர்க் கவரேஜ் இல்லைன்னு சொல்லி கணக்காக மெசேஜ் பண்ணிக்கீங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஆல்ரைட். சோ 1 செகண்ட். ஓகே, நான் என்னோட காலேஜ் நெக்ஸ்ட் லாகின் பண்றேன். ஓகே, இந்த இந்த என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு காலினெக்ஸ் வந்து வைரஸ் நான் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன்னா என்ன செய்வேன், ஒரு 2-3 டெர்மினல்ஸ் இது ஓப்பன் வச்சிருப்பேன். அது ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன இதுவாகும் சொல்லி. எனக்கு வந்து 3 ஓப்பன் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒன்று வந்து என்னன்னா, நான் மினிமைஸ் பண்றேன். முதலாவது வந்து என்னன்னா, நான் என்னோட ஐஎஃப் கன்ஃபிகர் எடுத்துக்கிட்டேன், என்னோட ஐபி அட்ரஸஸா. இது இன்னொன்று என்ன செய்யறா, நீங்க இது வந்து ட்ரை பண்ணிக்கல, உங்களோட கரண்டா உங்களோட ஹோஸ்ட் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்க விஎம் இருக்குல்ல, அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் உங்களோட ஹோஸ்ட் மிஷின்ல இருக்க ஓஎஸ்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ட்ரை பண்ணி பாருங்க. அதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன டர்ன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, இதுல இந்த பர்பஸ்க்காக மட்டும் என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கு, அதை எனக்கு ஆஃப் பண்ண விருப்பம் இல்லை. அதனால நான் என்னோட விண்டோஸ் 7 விஎம்ல காமிக்கிறேன். ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கல, உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன் தியரி இப்பயுமே இந்த வைரஸ் வந்து விண்டோஸ் 11லயும் விண்டோஸ் 10லயும் வேலை செய்யணும். ஓகே, இது நம்ம செய்யறது. பட் என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணக்கூடாத காரணத்துக்காக நான் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்றேன். உங்களுக்கு நீங்க உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பவர் ஆகும், தட்ஸ் ஃபைன். விண்டோஸ் 7 எங்களுக்கு இப்ப தேவையில்லை, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக. ஓகே, இதுல நான் என்ன ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னோட வர்ச்சுவல் மிஷின் ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியறதுக்காக நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நாங்க என்ன செய்யறோம், முதல்ல நாங்க பார்த்தோம்னாங்க எம்எஸ்எஃப் கான்சோல் சொல்லி பார்த்தோம். ரைட், எம்எஸ்எஃப் கான்சோல் சொல்லி எம்எஸ்எஃப், அதாவது மெட்டர்பிரிட்டர், அந்த எம்எஸ்எஃப் இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே எம்எஸ்எஃப் வெனம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வைரஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு நல்ல டூல். இது வந்து இந்த வியூ
Okay, there is. ஏபிகே பேலோட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இதுல சார் கிரியேட் பண்றது Yes, yes, yes. இதுல கிரியேட் பண்ணலாம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் தான். ஏபிகே கிரியேட் பண்றது. யூஸ் பண்ணிருக்கீங்களா கிரியேட் பண்றது நீங்க? ட்ரை ஒன்று பண்ணினேன், கிரியேட் எல்லாம் பண்ணப்படுது. பட் விட்டிங் போன்ல வந்து இது பண்ண என் போனுக்கு அனுப்பி பார்த்தேன், அதுல இன்ஸ்டால் பண்ண விடுது இல்ல. டிடெக்ட் ஆகுது அது? டிடெக்ட் ஆகுதோ? எஸ் எஸ் எஸ். ஏன்னா அந்த ஆன்டிவைரஸ் இப்ப இது நான் சொன்ன மாதிரி தான். இப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு இது ஓகே இது. பட் இப்ப வந்து இது கொண்டு போய் நீங்க ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண போய்க்கு உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இப்ப இதே வந்து விண்டோஸ் நாங்க இன்ஸ்டால் பண்ணி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நாங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா அதே விட நீங்க என்ன செய்யணும்னா இன்கோர்ட்னு சொல்லி சில விஷயம் இருக்கு, அது செய்யலாம். அது செஞ்சா சில நேரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஆண்ட்ராய்ட்ல இது பண்றது. இன்னைக்கு பாப்போம் எப்படி இன்கோர்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க பேசிக்கா கிரியேட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. இன்கோடர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. இன்கோடர்ஸ் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு அந்த டிடெக்ஷன் இந்த இது சாத்தியக்கூறு குறையும், கொஞ்சம் சரியா குறையும். நாங்க பாப்போம் எப்படி இது டிடெக்ட் பண்றது, அது எப்படி அந்த ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவா டிடெக்ட் பண்ணான்னு சொல்லி ஒரு அளவுக்கான ஒரு டெஸ்டிங் செய்யலாம். நான் இதுல எடுக்கிறது முன்னாடி வெளியே எடுக்கிறது முன்னாடி அது எப்படின்னு சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. முதல் சொன்ன மாதிரி தான் இந்த எம்எஸ்எஃப் வினம்ன்றது வந்து எல்லா வெண்டரும் தெரியும். இப்ப நாங்க அக்சஸ் பண்ற டூல் இது வந்து பப்ளிக்லி அவைலபிள் டூல் வந்து எல்லா ஆன்டிவைரஸ் கம்பெனிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்க ஒரு விஷயத்த வந்து இப்ப நீங்களா வந்து உங்களால வந்து ஒரு வைரஸ் உருவாக்க முடியும் இது பைத்தானை வச்சு. ஆனா அப்படி நீங்க உருவாக்குனீங்கன்னா நாங்க வெளியே போட்டு டெஸ்ட் பண்ற டூலுக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஆன்டிவைரஸ் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணிடும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ள. ஏன்னா அந்த டெஸ்ட் பண்ற சிஸ்டம் வந்து அந்த டேட்டா வந்து ஆன்டிவைரஸ் சிஸ்டம் கொடுப்பீங்க, ரைட்? அதை ஏன்னா அது டெஸ்ட் பண்றதுக்காக. அதுக்கு நாங்க யூஸ் பண்ற சைட் பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, வைரஸ் டோட்டல் சொல்லி ஒரு சைட் ஒன்று இருக்கு. வைரஸ் டோட்டல். ஸோ இதுக்குள்ள நாங்க எங்களோட பேலோட்ஸ், அதாவது எங்களோட வைரஸஸ் நாங்க அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன செய்யும்னா எங்களுக்கு வந்து என்னென்ன ஆன்டிவைரஸ் சிஸ்டம் இது டிடெக்ட் பண்ணுது சொல்லி எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர்ஸ் தரும். ஓகே, எங்களுக்கு இதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம் எங்களோட வைரஸ் வந்து டிடெக்ட் ஆதா இல்லையான்னு சொல்லி. பட் இதுல நீங்க அப்லோட் பண்றது ஒன்றே நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இதில் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா ஆன்டிவைரஸ் ஷேர் பண்ணப்படும். நீங்க ஒரு கஸ்டமைஸ்டான டொமைன், நீங்க ஒரு ஆன்டிவைரஸ் தயாரிச்சீங்கன்னா நீங்க பைத்தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க படிக்க உங்களால வைரஸ் கிரியேட் பண்ண முடியும் ஈஸியா. அப்படி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வைரஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து எல்லா விதமான ஆன்டிவைரஸ் கம்பெனியும் ஷேர் பண்ண முடியும். ஓகே, டேட்டாஸ். ஸோ யூஸ்வலா நீங்க கிரியேட் பண்ற வைரஸ் வந்து இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்எஃப் வினம்ல நான் கொஞ்சம் வியூ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு. சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்றது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு தான் வந்து நாங்க எங்கள்கிட்ட பேலோட் நாங்க கிரியேட் பண்ண போறோம். எங்களோட வைரஸ் ஃபர்ஸ்ட் வைரஸ் இது வந்து நாங்க என்ன செய்வோம்னா நாங்க வந்து பேசிக் லெவல்ல கிரியேட் பண்ணுவோம். இதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு வந்து பேலோட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு சோ எப்பயுமே வந்து முதல்ல வந்து என்னன்னா நாங்க எம்எஸ்எஃப் வினம் அடிப்போம். அடுத்தது வந்து நாங்க வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணோம்னா பேலோட நாங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து என்ன பேலோடுன்னு சொல்றது. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா இந்த லிஸ்ட் பேலோடுன்னு சொல்லி நீங்க காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை அடிச்சுட்டு பேஸ்ட். இது வந்து என்னென்ன பேலோட்லாம் எம்எஸ்எஃப் வினமால கிரியேட் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு லிஸ்ட் தரணும். ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பேலோட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது வந்து நாங்க சூடோ எம்எஸ்எஃப் வினம் தான் சொல்லணும்.
ஓகே. சோ என்ன செய்யுதுன்னா, ஞாபகம் மெரபரேஷன் பாக்கெட்ல எனக்கு வந்து பேலோட் செக்ஷனுக்குள்ள போய்க்கல இந்த ஆப்ஷன் விண்டோஸ் 64 பிட் பென் இன்ஜெக்ஷன் அவன் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோட் மெரபரேஷ் ரிவர்ஸ் டிசிபி இந்த மாதிரி இந்த நாங்க இதான் நாங்க யூஸ் பண்றோம் ரைட். மெரபரேஷன் ரிவர்ஸ் டிசிபி தான் யூஸ் பண்றது. இது வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டருக்குள்ளானது. இது வந்து ஆர்கிடெக்சர் குறிக்குது. அதாவது X64 இல்லாட்டி X86 பழைய சிஸ்டமா புது சிஸ்டத்துக்கு ஆர்கிடெக்சர்னு சொல்லுது. இது வந்து எங்களோட செஷன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல். மெட்டர்பெட்ரா இல்லாட்டி பைண்ட் ஷெல்லா அதாவது இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அது கொஞ்சம் யூஸ் பண்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அது எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒன்று அந்த மிஷின் எங்களை கனெக்ட் பண்ண போதா இல்லாட்டி எங்களோட மிஷின் அதை கனெக்ட் பண்ண போதா அப்புறம் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி. அதாவது இப்போ வந்து என்ன செய்ய போகுதுன்னா எங்களோட ஹோஸ்ட் மிஷின் எங்களோட அட்டாக் பண்ணப்படுற மிஷின் வந்து எங்களோட ஹோஸ்ட் ஏதாவது எங்களோட லிசனிங் ஹோஸ்ட்ல கனெக்ட் ஆகும். ஓகே. எங்கள்கிட்ட அதாவது அங்க வெளியில இருந்தா எங்களுக்கு உள்ளுக்குள்ள கனெக்ஷன் வரும். ஓகே. எங்களுக்கு ரிவர்ஸ் டிசிபி தான் இது. டிசிபின்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி. ஓகே. என்ன போனோம்னா எல்லா விதமான இதுவும் பாக்குறோம் நாங்க. பட் மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்றது வந்து எங்களோட விண்டோஸ் 64 பிட் விண்டோஸ் ரிவர்ஸ் டிசிபின்ற செஷன் தான் நாங்க யூஸ் பண்ண விரும்புவோம் எங்களுக்கு. ஓகே. இல்ல எக்கச்சக்கமா பேர் வந்து நீங்க சும்மா டைம் கேட்க பாருங்க. நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து நாங்க என்ன செய்வோம்டா எங்களோட இதை பார்ப்போம். நாங்க அடுத்த இது வந்துட்டா எல் ஹோஸ்ட்னு சொல்லி இது வந்து /p. இப்ப இந்த இதை நாங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே. நாங்க எடுத்துனாங்க இந்த இதை நாங்க காப்பி பண்ணி அதை நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். காப்பி செலக்டட் பேஸ்ட் செலக்ட். இது எங்களுக்கு தேவை எங்களுக்கு. ஓகே. அடுத்தது வந்து எங்களோட எல் ஹோஸ்ட் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதாவது எல் ஹோஸ்ட் சொல்றது லிசனிங் ஹோஸ்ட். அது வந்து எங்களோட கம்ப்யூட்டர் இது. ஓகே. இந்த காலினெக்ஸ் ஒரு இதுவா இருக்கும். ஓகே. சாரி ஒன் செகண்ட். எல் ஹோஸ்ட் டிசிபி இது வந்து என்னடா எல் ஹோஸ்ட் ஞாபகம் நாங்க இதை செட் பண்ணிக்கலாம். மெட்டர்பெடர் செட் பண்ணிக்கலாம். எங்களோட காலினெக்ஸ் இந்த ஐபிஆர் எங்களை கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள நாங்க மெட்டர்பெடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எங்கள்ட்ட ஐபிஆர் பிக்கப் பண்ணி அதை செட் பண்ணிருக்கோம். பட் இந்த இதுல வந்து நாங்க அந்த வைரஸ் கிரியேட் பண்ணும்போது எங்களோட ஐபிஆர்எஸ் நாங்க கொடுத்தாங்கன்னு வேண்டாம். அந்த வைரஸ் தெரியாது எங்க போறேன்னு சொல்லி நாங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் இந்த ஐபிஆர்எஸ் தான் போக சொல்லி. ஓகே. அப்ப ஞாபகம் முதலாவது ஒரு இது ஒன்று ஓப்பன் பண்ணா எங்க ஐபிஆர்எஸ் இருக்கு. இந்த ஐபிஆர்எஸ் எனக்கு அப்ப இது காப்பி பண்ண போறேன். இதை பேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாங்க வந்து லிசனிங் போர்ட் நாங்க கொடுக்கணும். அதாவது எந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நாங்க கனெக்ட் பண்ண போறோம். நீங்க நாங்க போன கிளாஸ் நாங்க வந்து சொல்லுங்க சார். இல்ல சார் சொல்லுங்க. என்னடா இங்க வந்துட்டு சார் டிஃபால்ட்டா யூஸ் பண்ற போர்ட் வந்துட்டு 444 அது எப்படி அது? நீங்க லிசனிங் ஹோஸ்ட் யூஸ் பண்ண நீங்க என்ன போடணும்னா கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை. as long as அது காமனான போட்டா கொடுக்காது. ஏன்னா இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்ட் வந்து செப்பரேட்டா இருக்கணும். அது எதுவுமே இருக்கக்கூடாது. ரேண்டமைஸான போர்ட் கொடுத்துருங்க. இப்ப நான் வந்து என்னடா 6666 கொடுக்குறது சில ஆக்கள் வந்து 6565 அந்த மாதிரி கொடுக்குறது. லைக் இந்த ரேண்டமைஸான போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த போர்ட் வந்து வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இதுக்கும் நீங்க என்ன செய்யணும் இந்த போர்ட் நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு மெரபரேஷன்ல இதுக்கு இன்கமிங் கனெக்ஷன் வருதான்னு சொல்லி பாப்பீங்க. இருக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணி நீங்க செஷன் ஓபன் பண்ணிடலாம். ஓகே. சோ அப்ப இதுவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஃபைல் டைப் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே. அதாவது என்ன ஃபைல் எனக்கு வேணும் சொல்லி என்ன ஃபைல் அவுட்புட் ஆகணும் சொல்லி -f. இதுல வந்து நான் வந்து exe சொல்லி கொடுக்கணும். ஓகே. இது வந்து exe சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து என்ன விதமான அவுட்புட் கொடுக்கணும் என்ன எனக்கு ஃபைல் நேம் வேணும்னு சொல்றதுக்கு வந்து -o இதை கொடுக்கல எனக்கு வந்து இந்த இது வரும். எனக்கு என்ன சொல்றது அவுட்புட் வரும். எனக்கு என்ன அவுட்புட் நான் பேரை கொடுக்க போறேன்னு சொல்லி இப்ப இதுக்கு வந்து நான் என்ன payload 1.exe சொல்லி கொடுப்பேன். இது எங்க சேவ் ஆகும்னா என்னோட ஹோம் டைரக்டரியில சேவ் ஆகும். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு delete பண்ணிட்டு ஓகே நான் என்ன செய்யறேன்டா சிடி என்னோட டெஸ்க்டாப்க்கு போகும்.
போயிட்டு பே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஓகே, desktop / pay load இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நாங்க என்ன செய்வோம்டா, இதுக்குள்ள இருந்து இந்த டைரக்டரி நாங்க பேசணும். இது கிரியேட் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கிரியேட் பண்ணுறது. இப்ப இது என்ன செய்யுதுண்டா, எங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான எங்களுக்கு ஒரு வைரஸ் கிடையாது. நோ பிளாட்ஃபார்ம் வாஸ் செலக்டட், சூஸ் MSF console platform windows from payload, no architecture selected, select architecture, then one or more option failed to validate L port. ஓகே, இது என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஸ்பேஸ் நான் ஒன்று ஸ்பேஸ். ஓகே, இந்த இது வரது வந்து நார்மல் தான். ஓகே, பிகாஸ் நாங்க என்ன ஞாபகம், நாங்க வந்து இது வந்து பேசிக் லெவலில் தான் கிரியேட் பண்றோம். இப்போ எங்களுக்கு வந்து அந்த எந்த பிளாட்ஃபார்ம், எந்த ஆர்கிடெக்சர், எந்த விண்டோஸ்ன்னு சொல்லி நாங்க வந்து விண்டோஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் இல்லை. நாங்க எங்க வந்து எங்களோட பேலோட்ல நாங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். எங்களோட பேலோட் தான் இது. ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா நோ என்கோடர் ஸ்பெசிஃபைட் அவுட்புட்டிங் ரா பேலோட், அதாவது ரா ஆன பேலோட், பேசிக் லெவல் ஆஃப் பேலோட். இது பேலோட் இந்த சைஸ் வந்து 510 பைட்ஸ். ஃபைனல் சைஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் 761 பைட்ஸ். அதாவது எங்களோட பேலோட் இந்த பைட், எங்களோட பேலோட் சைஸ் வந்து 510 தான். ஆனா இது வந்து ஃபைல்ல வந்து போட்டு எங்களுக்கு EXE கிரியேட் பண்ணி தர சைஸ் வந்து 7168 பைட்ஸ். சேவ்ட் அஸ் payload.exe. LS அடிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு payload.exe வந்திருக்கும். ஓகே, இப்ப நாங்க இதை என்ன செய்யலாம்டா, இதை வந்து நாங்க எங்களோட வைரஸ் டோட்டல் நாங்க போட்டு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு டெஸ்க்டாப் payload 1 கன்ஃபார்ம் அப்லோட். இது என்ன செய்யும்னா அந்த ஃபைலோட ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லுது. ஹேஷ், இந்த ஹேஷ் இருக்கு, இந்த ஹேஷை வச்சு செக் பண்ணும் ஏதாவது வந்து ப்ரீவியஸ் டிடெக்ட் ஆயிருக்கா, இது வந்து இதுல வந்து டிடெக்ட் பண்ணப்படும் சொல்லி எனக்கு சொல்லுங்க. ஓகே, எங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆன்டிவைரஸுக்கான அந்த செக்கிங் சிஸ்டம் வந்து இதுல பில்ட் இருக்கு. ஓகே, பாருங்க 71 ஆன்டிவைரஸ் சிஸ்டத்துல 57 சிஸ்டம் இது கேட்ச் பண்ணும். ஓகே, ஸோ வெரி ஹை ஃபிளாகிங் இந்த பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா க்ரௌட் ஸ்ட்ரைக் இந்த ஃபல்கன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம். இது வந்து மெலிஷியஸ் கான்ஃபிடன்ஸ் 100% டிடெக்ட் ஆயிருக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் இது இருக்கும், கூகுள் இது இருக்கும், மேல்வேர்பைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் இது இருக்கும் பாருங்க, மெட்டபெர் AMB ட்ரோஜன். ஓகே, இது டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது மெட்டபெர் ஷெல்னு சொல்லி, ஏன்னா மெட்டபெர் ஷெல் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ரைட், பட் ஆனா பாத்தீங்கன்னா இங்க சில அந்த பழைய ஆன்டிவைரஸோட இந்த அன்னோன் ஆன்டிவைரஸ் எல்லாம் பாருங்க, இது வந்து டிடெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே அலிபாபா, CMC, பாண்டா, இந்த ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணதே இல்லை. இதை வந்து இந்த லெவல் ஆஃப் வைரஸுக்குள்ளே டிடெக்ட் பண்ண முடியாது. இது ஆன்டிவைரஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு டம்மியான சாஃப்ட்வேர். ஓகே, பட் ஆனா நாங்க இன்ஸ்டால் பண்றோம்டா எங்களோட விண்டோஸ் 7 மிஷின்ல. இந்த மிஷின் நாங்க இன்ஸ்டால் பண்ணுவோமே, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்க உங்களோட விண்டோஸ் 10 இல்லாட்டி இருக்கும். ஓகே, நீங்க என்ன செய்யுங்கடா, உங்களோட விண்டோஸ் 10 உங்களோட விண்டோஸ் 11 டசன்ட் மேட்டர். நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நான் காமிக்கிறேன் என்ன செய்யணும் சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி, செட்டப்ல செட்டிங்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள போகணும். இதுல நான் போய் கர்னால் ஆச்சுதான் விண்டோஸ் செக்யூரிட்டி இருக்கு, இதுக்குள்ள போகணும். விண்டோஸ் 10 ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா மேனேஜ் செட்டிங்ஸ், ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணணும், எஸ் சொல்லி கொடுக்கணும். cloud delivery protection ஆஃப் பண்ணணும், automatic sample detection ஆஃப் பண்ணணும், tamper protection ஆஃப் பண்ணணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்டேட் ransomware மேனேஜ் ransomware ப்ரொடெக்ஷன் இது ஓகே. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்டா போயிட்டு உங்களோட ஃபயர்வால் நெட்வொர்க் நோட்டிஃபிகேஷன் advanced settings எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கடா. ஓகே இது ஓகே. அது மட்டும் ஆஃப் பண்ணா காணும் உங்களுக்கு. என்னோட கேஸ்ல வந்து நான் இதுலயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு ஓகே இந்த வைரஸ் போட்டு. See. Security. Okay. இப்ப நான் என்ன செய்வோம்டா நாங்க கிரியேட் பண்ண வைரஸ் இருக்குதானே இது நான் வந்து ஓகே காப்பி devices ஒரு ஷேர் ஃபோல்டர் கிரியேட் பண்றது ஈஸியா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. Give it some time. அந்த விண்டோஸ் 7 already turn off. Okay. அதுல வைரஸ் அந்த இதை ஆஃப் பண்ணணும், ஃபயர்வால் ஆஃப் பண்ணணும். வேற எது சார் ஆஃப் பண்ற? இதுல வந்து என்னடா உங்கள்ட்ட காமிக்கணும். நீங்க உங்களோட இங்க போனீங்கடா உங்களோட வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கு தானே செட்டிங்ஸ் இருக்காது. மேனேஜ் செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு இப்படி இருக்குதானே உங்கள்ட்ட இப்படி வரும்.
இந்த ஸ்டார்ட்ல போயிட்டு செட்டிங் அடிச்சிங்கன்னா இதுல சைட்ல உங்களுக்கு வந்து பிரைவசி அண்ட் செட்டிங்ஸ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு விண்டோஸ் செக்யூரிட்டி, இதுக்குள்ள போய் உங்களோட வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன், இதுல போய் மேனேஜ் செட்டிங்ஸ், இல்ல வைரஸ் த்ரெட்ல இருக்க எல்லாத்தையுமா மேனேஜ் செட்டிங் மட்டுமா? இல்ல நீங்க வந்து இந்த எது சொல்றீங்க? இதுல வந்துட்டு வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன்ல வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்க்குள்ள மேனேஜ் செட்டிங்ஸ் போங்க. மேனேஜ் செட்டிங் இத போய் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஃபயர்வால் ஆஃப் பண்ணணும். வேற எதையும் ஓபன் பண்ணணும் சார்? அது மட்டும்தான்? இல்ல அது மட்டும் காணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஒன் செகண்ட் போய் இந்த கால் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு கூடாது. நான் ரீபூட் பண்ணிட்டு வரேன். ஒரு 1 செகண்ட். ஓகே. ஹலோ. குட். இப்ப சரிடா, நான் எங்களோட ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ண ஷேர்ட் ஃபோல்டர் இங்க இருக்கு. பெர்ஃபெக்ட். இது என்ன செய்யறா, இன்னொரு ஃபோல்டர் ஒன்று ஓபன் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ண பேலோட் இருக்கேன். அதான் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று செய்யறேன். நான் முதல் மாதிரியே 3 இதை ஓபன் பண்றேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, என்னோட பேலோட்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், MSF கான்சோல் நாங்க ஓபன் பண்ணுவோம். ஓகே, எங்களோட மெட்டாஸ்பாய்டபிள் ஃப்ரேம்வொர்க் இதை ஓபன் பண்ணுவோம், கான்சோல் ஓபன் பண்ணுவோம். நாங்க முதல்ல MSF கான்சோல் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம்டா. MSF கான்சோல் யூஸ் பண்ணியே நாங்க வந்து ஹேக் பண்ணாங்க Windows 7, ரைட்? இப்போ நாங்க என்ன செய்யறோம்னா, இது வந்து Windows 7 இந்த vulnerability யூஸ் பண்ணி செஞ்சது. பட் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து Windows 7 இப்போ Windows 11 Windows 10 ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க ஈஸியா வந்து ஹேக் பண்ணிடலாது. பட் எங்களை வந்து வைரஸ் வந்து எப்படி ஹேக் பண்ண முடியும். ஆனா அதுக்குமே நாங்க மெட்டாஸ்பாய்டபிள் ஃப்ரேம்வொர்க் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்டா எங்களோட பேலோட வந்து கேப்சர் பண்ணி எடுக்கிறது. ஓகே, எங்களோட பேலோட. சோ இதுல நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லிட்டு இருக்குதானே, இதுல எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்ல இதுல வந்து லிசனிங்னு சொல்லிட்டு ஒரு 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 சச்ச அது பேலோட் இல்ல, அது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். அது அதை நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மல்டி ஹேண்ட்லர். இது வந்து என்ன ஹேண்ட்லர்னு சொல்றது. ஓகே, இதை நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செட் ஆகுது வந்து ஜெனரிக்கான உங்களுக்கு இதான் செட் ஆகும். இதை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க ஞாபகம் இருக்கா, நாங்க எங்களோட வைரஸ் நாங்க MSF கான்சோல் நாங்க கிரியேட் பண்ணிக்கல. நாங்க ஒரு ஸ்பெசிபிக்கான இருக்கணும், அதாவது விண்டோஸ் X64 அப்புறமா வந்து மெட்டாபிட்டர் ரிவர்ஸ் TCPன்னு சொல்லி நாங்க கிரியேட் பண்ணாங்க. அதுதான் நாங்க இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அப்ப நாங்க என்ன செய்யணும்னா செட் பேலோட். நாங்க போன கிளாஸ் நாங்க பேலோட் செட் பண்றது, ஆர் ஹோஸ்ட் செட் பண்ணாங்க,
ஆர் போர்ட் செட் பண்ணாங்க. இதுல வந்து நாங்க வந்து இந்த எல் ஹோஸ்ட் எல் போர்ட் நாங்க செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க பேலோட் செட் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா விண்டோஸ் x64 // சாரி நான் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிட்டேன். இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னா ஷோ ஆப்ஷன் கொடுப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வந்து இது எங்களுடைய இன்பவுண்ட் கனெக்ஷன் நாங்க வெயிட் பண்றோம். ஓகே, நாங்க லிசன் பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு உள்ள கனெக்ஷன் வச்சு நாங்க கேல்குலேட் பண்றோம். ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் நாங்க ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். எல் ஹோஸ்டும் எல் போர்ட்டும். எல் மீனிங் வந்து லிசனிங், நாங்க எதுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் சொல்லி எங்களுக்கு வந்து ஆர் ஹோஸ்ட் தேவையில்லை. ஏன்னா நாங்க வந்து அட்டாக் இனிஷியேட் பண்ணல, எங்களுக்கு வந்து அங்க இருந்தா எங்களுக்கு வருது, ரைட்? அது வந்து நீங்க ஒரு யூஎஸ்பி மூலியமா கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு இமெயில் மூலியமா அனுப்பி அவர் கிளிக் பண்ண வைக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் ஆனா நாங்க இன்பவுண்ட் கனெக்ஷன் நாங்க வெயிட் பண்றோம் உள்ளுக்குள்ள. ஸோ பட் முதல்ல எல் ஹோஸ்ட் செட் பண்ணுவோம். எல் ஹோஸ்ட் ஈக்குவல் நாங்க வெயிட் பண்ணி இருப்போம். ஈக்குவல் போட அதான் முடிச்சேன். நாங்க அந்த எம்எஸ்எஃப் வெனம் கிரியேட் பண்ணி நாங்க ஈக்குவல் பண்ணாங்க, அந்த ஞாபகம் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாங்க வந்து எல் போர்ட் நாங்க போடணும். எல் போர்ட் நாங்க எங்க இருந்து இது எடுக்கிறோம்னா ஞாபகம் நாங்க அந்த எம்எஸ்எஃப் வினம்ல நாங்க வந்து வைரஸ் டைப் பண்ணிக்கல, நாங்க எல் போர்ட் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணாங்க. அப்ப நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கல நான் நினைக்கிறேன் நான் என்ன போட்டுனான்டா இது பாத்தீங்க 6668 இங்க பாத்தீங்களா. சோ இந்த போர்ட் தான் நாங்க லிசன் பண்றதுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ எங்களுக்கு நாங்க செட் பண்ணிட்டோம். ஷோ எங்களுக்கு 2 லிசன் ரன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்க ரன் கொடுத்தோம்னா இது வந்து கேட்க ஆரம்பிச்சிடும், லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும் இது. ஓகே, இது இப்படி விடுவோம். இப்ப நாங்க வந்து எங்களோட பேலோடு வந்து நாங்க இதுக்குள்ள போடுவோம். விண்டோஸ் மிஷின்குள்ள ஷேர் போட்டு இருக்க முடியுமா? இப்ப இது வந்து என்னோட இதுக்கு வந்துட்டு ஓகே, இது நான் ரன் பண்ணேன்டா. இங்க பாருங்க, and will be closed command shell session 1 closed. இது வந்து ஏதோ ட்ரை பண்ணிருக்கு. ஆனா நான் சொன்ன இந்த கம்ப்யூட்டர் சின்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு பேக் எண்ட்ல அது எங்களோட அந்த ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அது கைக்கிறாது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிடும். பட் இது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேலை செய்ய ஒரு விண்டோஸ் 10 மிஷின் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இட் ஷுட் ஒர்க், டெஃபினெட்லி இட் ஒர்க். உங்களோட விண்டோஸ்ல வந்து இப்ப இருக்க விண்டோஸ் வந்து கொஞ்சம் இட்ஸ் ஹார்ட் கோர் விண்டோஸ் 11. இப்ப இந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஈஸியா வந்து இது பண்ணிடாது. டைனாமிக் லாக் செட்டிங்ஸ் தேவையில்லை. சார் இதே மெத்தட்ல தானே நமக்கு ஆண்ட்ராய்ட் பே வந்துட்டு லோட் பண்ணப்படுது. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் உங்களுக்கு லோட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம அந்த சர்வர் ஒன்று ரன் பண்றோம் தானே சார், அதுக்கு இதுக்கு தேவையில்லையா? அதுதான் இதுல ரன் பண்றோம், எங்க எம்எஸ்எஃப் கான்சோல்ல இங்க இருக்கு, இது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதே இது வந்து நாங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்ப நாங்க இது வந்து நாங்க எங்களோட விண்டோஸ் 7ல நாங்க ட்ரை பண்ணோம்னா இது ஒர்க் பண்ணா விண்டோஸ் 7 கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. So start ஆகிக்குது, க்ளோஸ் ஆகுது, ரைட்? Something in the background is closing. பட் ஆனா நாங்க என்ன செய்ய முடியாது, விண்டோஸ் 7 ரன் பண்ணுவோம். One second.
இல்ல சார், அந்த என்ஜிரோ சர்வரை வந்துட்டு நம்ம இதுல ரன் பண்ண தேவையில்லையா இதுக்கு? இதுக்கு தேவையில்லை, நாங்க இன்டர்னல் செய்யறோம் நாங்க. இன்டர்னல் சார். அப்ப இன்டர்னல் செய்ய உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எப்ப உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்க எக்ஸ்டர்னல் செய்யலாம். ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணி விடுறேன். இல்லாட்டி யூஸ்வலா நீங்க வந்து என்ன யோசிக்கணும்னா, எல்லா விதமான வைரஸ் அட்டாக்கும் வந்துட்டா மோஸ்ட்லி ரிவர்ஸ் டிசிபி மூலியமா தான் செய்யுது. அப்ப இதுக்கு வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா ஃபயர்வால் வந்து சரியான அப்டேட்டா இருக்கிறது சரியான இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம அன்வான்ட் கனெக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்றது சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, அது யூஸ்வலா உங்களோட ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல வந்து அது வந்து ஈஸியா வந்து நீங்க பார்க்கலாம். அது உங்களோட ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல ரன் பண்றது. நம்மட மெஷின்ல ஃபயர்வால் ஆன்ல வச்சிருக்கோமா சார்? நீங்க ஆன்ல வச்சிருக்கணும் அவசியம் இல்ல, ஆஃப்ல வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்ல. நெட்வொர்க் கனெக்ட் பண்றேன்னா ஃபயர்வால் ஆஃப் பண்ணதா நெட்வொர்க் கனெக்ட் ஆகும். இது சாதாரணமா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றேன்னா ஃபயர்வால் ஆஃப்ல இருந்து தானே கனெக்ட் ஆகும். சில நெட்வொர்க்ல சில நெட்வொர்க்ல இப்ப கார்பரேட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நாங்க வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம். ஏன்டா எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்டர்னல் ஒரு ஃபயர்வால் இருக்கும், ஒரு ஹார்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்றது. அது இருக்கிறனால வந்து எங்கள்ட்ட அந்த விண்டோஸ் ஃபயர்வால் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும். பட் ஆனா இப்ப வர விண்டோஸ் 11 சரி, அந்த புது வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 11 வந்து அது தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஃபயர்வால், உங்களோட ஹார்ட்வேர் ஃபயர்வாலுக்கும் உங்களோட சாஃப்ட்வேர் ஃபயர்வாலுக்கும் ஒரு சிங்க் ஒன்று இருக்கும் தெரியும். அதனாலதான். ஏன்னா முதல்ல என்ன நடக்கும்னா, இப்ப விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7 நடக்கும்னா உங்களோட விண்டோஸ் இந்த ஃபயர்வாலும் உங்களோட ஹார்ட்வேர் இருக்க ஃபயர்வாலும் வந்து கிளைட் ஆகும் சொல்லிடும். சில நேரம் உங்களோட விண்டோஸ் இருக்க ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணும், சாரி உங்களோட விண்டோஸ் ஃபயர்வால் வந்து டிசைன் பண்ணும், ஆனா உங்களோட ஹார்ட்வேர் ஃபயர் வந்து அலோவ் பண்ணும். அப்ப என்ன நடக்கும்னா இங்கே ஒரு பிளாக் ஆகும், இந்த நேருக்கு இதுமாதிரி இருக்கும்போது. அப்ப அந்த காரணம் என்ன செய்யறா, அது வந்து நாங்க வந்து தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருது, இந்த என்ன சொல்ற ஆஃப் பண்ணி வச்சிருது. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு செட்டப் ஹார்ட் ஃபயர்வால் இருக்கட்டும், நாங்க அதுல இருந்து எல்லா டிவைஸும் மேனேஜ் பண்ணலாம். பட் இப்ப அப்படி இல்ல, விண்டோஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் லேட்டா ட்ரைனிங் பார்ப்போம். இது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, இப்ப இருக்கு கொஞ்சம் லேட்டா ட்ரைனிங் பார்ப்போம்.
நோ ப்ராப்ளம். ஓகே, நாங்க என்ன செய்வோம்டா, இப்போ வந்து இந்த வைரஸ் நாங்க கிரியேட் பண்ணது வந்து நாங்க பாத்துனாங்க எங்க டிடெக்ஷன் லெவல் எவ்வளவு இருக்கு, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் 71 ஆன்டிவைரஸ் சிஸ்டத்துல வந்து எங்களுக்கு வந்து 57 எங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆனது. எங்களுக்கு 57 சிஸ்டம் எங்களுக்கு டிடெக்ட் ஆனது, ரைட்? இது நாங்க வைரஸ் தியரி படி நாங்க பாக்கல, எங்க வந்து கொஞ்சம் பெட்டரான வைரஸ் எங்க கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நாங்க யூஸ் பண்றது என்னன்னா, என்ன நாங்க செய்யலாம்டா, அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் சொல்லி சொல்ற சில டெக்னிக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்கோடர்ஸ், அப்புறமா வந்து கொஞ்சம் இந்த இதை வச்சு, ஓகே, இன்கோடர்ஸ் வச்சு நாங்க அதுக்கு என்ன செய்வோம்டா, ஓகே, நாங்க இதுக்கு என்ன செய்வோம்டா, நாங்க ஃபர்ஸ்ட் ஆல் நாங்க என்ன பார்ப்போம்டா, எம்எஸ்எஃப் என்னம்டா ஹெல்ப் பார்ப்போம். ஓகே, இதுல நாங்க வந்து என்ன எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் நாங்க பார்க்க வேண்டியது வரும்டா, எங்களோட அந்த ஞாபகம் சொன்னது ஆர்கிடெக்சர், இன்கோடர், அப்புறமா வந்து என்ன விதமான பிளாட்ஃபார்ம் அதெல்லாமே நாங்க போடைக்கல எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கண்ட்ரோல் கிடைக்கும் எங்களோட வைரஸ் கிரியேஷன். ஓகே, எங்களோட வைரஸ் நாங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்கோடர் சில இருக்கு. இது வந்து நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களோட ப்ரோக்ராம்ஸ நீங்க வேற மாதிரி கொஞ்சம் இந்த வைரஸ் தன்மையை நீங்க கொஞ்சம் மாத்தலாம், அந்த இன்கிரிப்ட் பண்ற மாதிரி அதை. அப்ப அது ஆன்டிவைரஸ் சிஸ்டத்துல வந்து டிடெக்ட் பண்றது குறைவா இருக்கும். ஆனா திருப்பி நான் சொல்றேன், இப்ப இது வந்து எல்லா ஆன்டிவைரஸ் தெரியும் இந்த இன்கோடர் பத்தி. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகே, இதை விட பவர்ஃபுல்லான சில டார்க் மார்க்கெட்ல சில டூல்ஸ் இருக்கு, அதை நாங்க எத்திக்கலா கிளாஸ்ல பார்க்கலாத. பட் இது இந்த பேசிக் லாங்குவேஜ்னா உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யும் தெரியும். ஓகே, ஆப்வியஸ்லி நீ யூஸ் பண்றது வந்து லீகலான பர்பஸ்க்கு இருக்கணும், இல்லீகலான பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த இன்கோடர்ஸ் லிஸ்ட் நாங்க எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து நாங்க என்ன இது இன்கோடர்ஸ் லிஸ்ட் தரோம் எங்களுக்கு என்னென்ன இன்கோடர்ஸ் இருக்குன்னு சொல்லி. சோ இப்போ வந்து என்னன்னா, என்னென்ன இன்கோடர் வந்து எந்த லெவல் ஆஃப் ரேங்கிங் இருக்குன்னு சொல்லுது. மோஸ்ட் ஆஃப் இட் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன விதமான என்கோடர்னு சொல்லி சொல்லும், எப்படி வந்து இந்த ரேங்கிங் என்னன்னு சொல்லும், இது எந்த யூஸ் பண்றது, PHP பேஸ் என்கோடர், சில ரூபி பேஸ், X64, X84 அப்படி எல்லாம் என்கோடர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இதுல நாங்க இதுல வந்து எது வேணா நாங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுல எங்கள்கிட்ட ரெலவெண்டான இது இருக்கு. ஓகே, இதுல நாங்க இது வந்து ஏதாவது சூஸ் பண்ணுவோம். இதுல நாங்க 64 பிட் தான் நாங்க பாக்கணும். ஓகே, இதுதான் எங்களுக்கு ரெலவெண்டான ஒரு என்கோடர்ஸ் எல்லாமே. சோ இது ரேங்கிங் எல்லாமே வந்து மேனுவல் நார்மல் எல்லாம் இருக்கு. ஓகே, நாங்க பட் இதுல நாங்க என்ன செய்வோம்னா, இந்த ZUTU இது நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த என்கோடர்ஸ். ஓகே, இந்த என்கோடர் நான் கால் பண்ணிக்கிறேன். சோ அப்ப நாங்க வந்து எப்படி நாங்க என்கோடர்ஸ் நாங்க சொல்லி பார்த்தாங்க. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, இது நீங்க என்னோட யூஸ் பண்ணலாம்டா, எத்தனை தடவை அந்த என்கோடர் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லி. அப்ப என்ன நடக்கும்டா, நீங்க வந்து இந்த இன்கிரிப்ஷன் மாதிரி தானே, இப்ப நீங்க மோர் டைம் நீங்க வந்து ஒரு ஃபைலையோ இல்லாட்டி ஒரு டேட்டாவோ இன்கிரிப்ட் பண்ண அந்த இட்ரேஷன் நீங்க கூட்ட அது நடக்கும்டா, அந்த டேட்டா வந்து கொஞ்சமா மாறி அது வந்து அன்ரெகனைசபிள் டேட்டாவா மாறும். இப்ப நாங்க என்ன நாங்க செய்ய பாக்குறோம்னா, இதோட ஃபிங்கர் பிரிண்டிங் ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த வைரஸ் ஒரு ஜெனரிக்கான ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நாங்க மாத்த பாக்குறோம் இன்கோடர் யூஸ் பண்ணி. அப்ப அதுக்கு யூஸ் பண்ண இட்டரேஷன்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். அதாவது எத்தனை தடவை அந்த இன்கோடர் யூஸ் பண்ணி இன்கோட் பண்ண அது தன்மை மாறும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இட்டரேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணினா கூட உங்களோட ஃபைல் சைஸ் வந்து கூட்டிட்டே வரும். ஓகே, நார்மல் ஃபைல் சைஸோட கூட்டிட்டே வரும். அப்ப அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்படி செய்வீங்க. லெட்ஸ் கோ ஹியர், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க வந்து இந்த எல் ஹோஸ்ட் இதே சேம் தான் இருக்கும். ஓகே, இதுல இப்ப நாங்க இதுல என்ன செய்வோம்டா, நாங்க வந்து இன்கோடர்ஸ் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டாஷ் இன் கொடுத்திருந்தா நாங்க இன்கோடர்ஸ் போடலாம். நான் காப்பி பண்ண இன்கோடர் நான் இதுல போடுறேன். ஓகே, அப்புறமா வந்து இட்டரேஷன்ஸ் நான் வந்து போடுறேன். இதுல வந்து நான் ஒரு 25 இட்டரேஷன் செய்வோம். நாங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நாங்க வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டாஷ் என்ன நாங்க இது பண்ணுவோம் குறிப்போம். இது வந்து என்னன்னா,
நோப்ஸ்லெட்னு சொல்றது இதை. ப்ரிப்பேர் நோப்ஸ்லெட் த லென்த் ஃபைல் சைஸ் ஆன் த பேலோட். இது எத்தனை ஃபைல் சைஸ் இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஸ்பெசிஃபை பண்றது. ஓகே, இதை நாங்கள் என்ன செய்வோம்னா 500 கொடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்கு வந்து டேஷ் எஃப் கொடுப்போம் EXCன்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி டேஷ் அவுட்புட் கொடுப்போம். இது வந்து என்ன செய்வோம்னா நாங்க வந்து payload 2.exe சொல்லுவோம். ஓகே, என்டர் கொடுத்தோம்டா நோ பிளாட்ஃபார்ம் செலக்ஷன் சொல்லி சொல்றது ஏன் இது சொல்லுதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இது அப்புறமா வந்து சூசிங் MSF விண்டோஸ் ஃபார் பேலோட், நோ ஆர்கிடெக்சர் செலக்டட். அப்புறமா வந்து செலக்ட் ஆர்கிடெக்சர் x64 ஃப்ரம் பேலோட். பேலோட் செலக்ட் பண்ணிருக்குது. நாங்க இதை வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணுவோம், நாங்க மாடிஃபை பண்ணுவோம். இதை நான் என்ன செய்வோம்டா இதை கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்னா இந்த இங்க இருக்கிறது இதான் விஷயம் பிளாட்ஃபார்ம். இதுல என்னன்னா நாங்க வந்து ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதுல ஸோ இது பண்ண முடியும் எங்களால. டேஷ் ஏன்னு போட்டு இது எங்க போடலாம், பட் ஜஸ்ட் நான் இங்க இருக்கனால இங்க போறேன். ஓகே, ஆர்கிடெக்சர் வந்து x64. ஓகே, நான் இது நீங்க இந்த ஏ நீங்க எங்க வேணா போடலாம், ரைட்? இட்ஸ் நாட் பிக் டீல். நீங்க போட்டீங்க. இப்போ நான் என்டர் கொடுப்போம். invalid payload platform. ஓகேங்க, invalid payload last one. ஓகே, இது பார்ப்போம். இது இதான் இந்த லேப் ஃபார்ம் சொல்லி தான் டெக் ஆனது. ஓகே, இது வந்து என்னடா மேபி நாங்க என்ன செஞ்சிருப்போம்டா, ஒரே ஒரு செகண்ட், நான் என்ன தெரியுது இன்வெஸ்டிகேட். ஓகே, இதுல வந்து நாங்க பிளாட்ஃபார்ம் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கல. Reload this.
ஓகே, பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான்னு தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம். யா, இல்ல டபுள் டேஷ் போடல, சாரி. அதனால எனக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்னால டபுள் டேஷ் போடல. நெக்ஸ்ட் வந்து என்ன, நாங்க வந்து எங்களோட ஆர்கிடெக்சரும் நாங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஈவன் தோ அது டேக்கனா இருக்கனால நான் எனக்கு யூஸ்வலா இங்க இதுல போட்டாலும் ஓகே. X64. நீங்க எங்க வேணா போடலாம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு புட் இன் தி எண்ட். எனக்கு அந்த கடைசியா போட விருப்பம் இல்ல. இப்போ உங்களுடைய ஆர்கிடெக்ட் ஸ்பெசிஃபை பண்ற கமாண்ட்ஸுக்கு இது நாங்க முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஓகே, என்னென்ன ஆர்கிடெக்சர் எங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நாம இன்னொரு டெர்மினல் ஓப்பன் MSF வேணும். X64 தான் நாங்க கொடுக்க பார்க்குறோம். இந்த அளவு ஆர்கிடெக்சர் இருக்கு நீங்க யூஸ் பண்றது. ஓகே, செலக்டட். ஓகே, இந்த கேஸ்ல வந்து இந்த இந்த ஆர்கிடெக்சர் வேலை செய்யல. பட் தட்ஸ் ஓகே. ஏன்டா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து எங்க பேலோட் வந்து எடுத்திருக்கு தாங்க. ஓகே, சோ நாங்க ஸ்பெசிஃபை பண்ண எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் இது பார்க்குறது. இல்லாட்டி வேலை செய்யாது ஒன்று, ரைட்? ஸோ எல்லா விஷயமும் இந்த லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஐ திங்க் இந்த வைரஸ் எங்களுக்கு கிரியேட் ஆயிட்டுது. இல்ல கிரியேட் ஆகப்படையில கிரியேட் ஆகல. ஓகே, லெட்ஸ் சீ சம்திங். ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணுவோம். இதை என்னன்னு பார்ப்போம் ட்ரை செட் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து எங்க மெட்டாபிரேட்டர் ஷெல்ல வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்கு. இது வந்து பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் 500 போடுவோம். நான் முதல்ல போட்ட மாதிரி exe payload2.exe என்கோடர் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து எங்களுக்கு கரெக்டான கமாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டேஷ் இ போட்டு ஷேர் போடுவோம். 64 dash e. இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களை என்கோடர் எடுப்போம்.
property selected. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னடா இன்டரேஷன்ஸ் 15 கொடுப்போம், பிரச்சனை இல்லை. பிளாட்ஃபார்ம் W கேபிட்டல் நினைக்கிறேன் லிஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு நிமிஷம். விண்டோஸ் அப்புறமா நாங்கள் என்ன கொடுப்போம்னா -N500 அது -F இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் வரும்ட்டு -output payload2.exe இதை கொடுப்போம். இந்த என்கோட் தான் நமக்கு இஷ்யூ வருது. ஒரு நிமிஷம், இந்த என்கோட் யூட்டிலைசேஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த என்கோட் தான் இது ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ நாங்கள் அதை நேரம் டவுன் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் எல்எஸ் அடிச்சோம்னா payload 2 கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் என்கோடில் இருக்க இஷ்யூ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யல, ஓகே அது நாங்கள் செஞ்சுட்டு கேட்கல. இந்த இன்கோடர் இல்லாத இந்த வைரஸ், இந்த வைரஸ் நாங்கள் வந்து ஒரு TMSF சாரி இதுல வெனம் இதுல அப்லோட் பண்ணி பார்ப்போம். வைரஸ் டோட்டல் ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸ்கேன் ஆகட்டும். அது ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு 57 ரைட் வந்து ட்ரேக் பண்ணுது. ஸோ இப்போ இதில் என்ன செய்வோம்னா நாங்கள் எங்களோட டேஷ் என்கோடர் இப்போ நாங்கள் வேற என்கோடர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தான் இது பண்ணாங்க என்கோடர் இருக்கு X64. இதுல வந்து எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்கிறது கரெக்டா. ஓகே, ஸோ இதை நாங்கள் என்ன நேம் பண்ணுவோம்னா இதை வந்து க்ரீன் நேம் பண்ணுவோம். இன்டரேக்ஷன்ஸ் இல்லாமல் இதை பார்க்க முடியாது. இது எங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. இது நாங்கள் பார்ப்போம் ஆன்டிவைரஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு சேம் நம்பர் தான் இன்கோடர்ஸ் இல்லாமல் பார்க்குறப்ப. ஓகே, ஸோ இதே இது நாங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி அந்த இப்போ 3 நாங்கள் ஜெனரேட் பண்ணது, அதாவது இன்கோடர் போட்டுட்டு இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்கோடர். இது வந்து என்ன நாங்கள் இன்டரேக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, இதுல வந்து 25 போடுவோம். ஓகே, இன்டரேக்ஷன்ஸ். நான் சின்ன மிஸ்டேக் செஞ்சுட்டேன், ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே. கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் இன்டரேக்ஷன்ஸ். ஓகே, அமௌண்ட் டைம் அந்த இன்கோடர் யூஸ் பண்ணி அதை இன்டரேக்ஷன் பண்ணுறது வந்து இன்கோடர் யூஸ் பண்ணி செய்யறதுனால
முதல்ல வந்து 57, அப்புறம் 55, இப்ப நாங்க 56, இப்ப நாங்க பாப்போம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து 54 பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்ப நாங்க இதே இது இட்டரேஷன்ஸ் போட்டதை வச்சு நாங்க ட்ரை பண்ணோம்டா. இது நீங்க என்கோடர் சேஞ்ச் பண்ணி விளையாடலாம். இதுவுமே 54 எங்கள்கிட்ட இருக்காது. ஓகே, இப்ப இது நாங்க வேற என்கோடர் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்றோம். ஓகே, இது நாங்க என்ன செய்வோம்டா, வேற ஒரு என்கோடர் எடுத்து copy selected. One. இப்ப இதுல உங்களோட அசைன்மெண்ட்ல ஒரு கோலா இருக்க வேண்டாம், உங்களோட அந்த இன்கோடர்ஸும் உங்களோட இட்டரேஷன் சேஞ்ச் பண்ணி உங்களோட மேக்ஸிமம் விட குறைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி 0 ஆக்குறது கஷ்டம் EXE ஃபைல்ல. இன்னொரு விதம் இருக்கு, இதை டிடெக்ட் பண்றதுக்கு ஆக்காம செய்யறதுக்கு, டிடெக்ஷன் இல்லாம செய்யறதுக்கு. ஒரு விஷயம் பாப்போம். 0 ஆக்குறது ஒரு வழி இருக்கு டிடெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. சார் அதுல இருக்க எல்லா என்கோடரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து நீங்க அந்த EXE ஃபைல் வந்து டிடெக்ட் பண்றது ஈஸி. இதே வேற ஏதாவது நீங்க ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கல, நாங்க என்ன செய்யலாம்னா வேற ப்ரோக்ராமுக்கு ஹைட் பண்ணலாம். இப்ப நீங்க ரீடைட் அந்த ஆப்புக்குள்ள இன்ஸ்டால் பண்றது சொல்றது ட்ரோஜன் மாதிரி, அதை நாங்க செட் பண்ணலாம். அதை நான் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கணக்கு இப்ப இதுல பார்த்த இதோட இது வந்து கொஞ்சம் இது வந்து அன்டிடெக்டடா இருக்கு பாருங்க. இதுல கொஞ்சம் அன்டிடெக்டா வருது. ஆனா அந்த மேஜர் ஆன்டிவைரஸ் டிடெக்ட் ஆகும் ஈஸியா. சின்ன ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்றது கஷ்டம். முதல்ல இதோட பாருங்க, இப்ப வந்து அன்டிடெக்டபிள் ஆன இது வந்து கூடயா இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆன்டிவைரஸ் கூடயா இருக்கு. இப்ப நாங்க எந்த ஆன்டிவைரஸும் டிடெக்ட் பண்ணாட்டி இதுக்கு ஒரு கீவேர்டு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, FUDன்னு சொல்றது. FUD, ஃபுல்லி அன்டிடெக்டபிள் பேலோடுன்னு சொல்றது. ஓகே, அது கிரியேட் பண்றதா வந்து பல ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ஸும் சரி, பல ஆன்டி நேஷனலிஸ்டும் சரி, பல கவர்மெண்ட்ஸும் சரி, எக்கச்சக்கமான கவர்மெண்ட்ஸ் வந்து ஹேக் பண்றதுக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்றதுன்னா FQDன்னு சொல்றது. FQD பேலோடுன்னு சொல்றது, ஃபுல்லி அன்டிடெக்டபிள் பேலோடுன்னு சொல்றது. நான் போன கிளாஸ்ல பார்த்த அந்த லீக் இருக்குல்ல, இட்டர்னல் ப்ளூன்னு சொல்றது, அது எல்லாமே வந்து NSA, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி கிரியேட் பண்ண FQD பேலோட்ஸ் எல்லாமே. அது வந்து லீக் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சது, ரைட்? இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படி ஒரு வைரஸ் இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒரு வால்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லி. கவர்மெண்ட் என்டிட்டிஸும் கிரியேட் பண்றது, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ஸும் கிரியேட் பண்றது, டெரரிசம் ஸ்குவாட்ஸும் கிரியேட் பண்றது. ஓகே, கவுண்டர் டெரரிசம் ஸ்குவாட்ஸும் கிரியேட் பண்றது. அந்த இப்ப ஏதாவது ஒரு டெரரிசம் நடக்குதுன்னா அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எங்களோட கம்ப்யூட்டர் இருக்கிறது இப்ப ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ்ன்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஆபரேட்டிங் சிஸ்டம்லயும் ஒரு வால்னரபிலிட்டி இருக்கு ஆல்ரெடி. அது கணக்க என்னது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரியும், அது யூஸ் பண்றதுதான். பட் ஆனா வந்து எந்த பர்பஸ் யூஸ் பண்ணினா அது லீக் அவுட் ஆகாம இருக்கிறது பாக்குறதுக்கு அது எவ்வளவு $multi-billion இண்டஸ்ட்ரி இந்த FQD பேலோடுன்னு சொல்றது. அதனாலதான் டார்க் வெப்ல போய் அந்த DDoS அட்டாக் பண்றதோ சரி, இல்லாட்டி இந்த FQD பண்றதோ சரி ஒரு பெரிய ஒரு சர்வீஸா மாறிட்டு இட்ஸ் $multi-billion இண்டஸ்ட்ரி. இப்ப இதை பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாங்க வந்து 57, 54
இதான் எங்களுக்கு வந்து ஆக இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன அட்டம்ப்ட்ல நாங்க வந்து 52 குழந்தது. ஓகே, சின்ன அட்டம்ப்ட்ல. இப்ப நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறுவோம்னா கிரவுட் ஸ்ட்ரைக்னு சொல்ற ஃபல்கன் வந்து எங்களுக்கு கிடைக்காம இருந்தா நல்லது. ஏன்னா இதான் இப்ப மேஜரான பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்றது. மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றது. மைக்ரோசாஃப்ட் இருக்கீங்க. மேல்வேர்பைட்ஸ் வந்து யூஸ் பண்றதா கணக்கு கம்பெனிஸ் கார்பரேட் லெவல் இல்ல. ஃபோர்ட்நைட் இது வந்து ஃபயர்வால் சிஸ்டம் சொன்னா அந்த சிஸ்டம் தான். இது ஃபோர்ட்நைட் தான் வந்து ஃபயர்வால் ஒன் ஆஃப் தி மேஜர் லீட் இன் ஃபயர்வால் சிஸ்டத்துக்கு. மெக்காஃபியும் யூஸ் பண்றது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். விப்ரி வந்து ஓகே. பட் இது வந்து நாங்க வந்து இப்ப வந்து என்ன செய்யணும், அந்த வைரஸ் கிரியேட் பண்ண வைரஸை பல இன்கோடர் யூஸ் பண்ணி நாங்க வந்து அந்த தன்மையை கொஞ்சம் மாத்திருக்கோம். இது வந்து இன்ட்ரஷன்ஸ் கூட்ட உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த பேலோடு நான் என்ன சொன்னா 41 கிரியேட் பண்றேன். இப்ப இதை வந்து நாங்க ஒரு 60 மாத்தோம். ஓகே, இது பாருங்க. இப்ப எத்தனை டைம் இந்த இன்ட்ரேஷன் நாங்க செய்யறது வந்து எங்களுக்கு மாறிட்டே இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் கொடுக்கும். இப்ப இது பாருங்க 8000 ஃபைல் டைப், ரைட்? இது வந்து 10024 பைட்ஸ். அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது சேம் வைரஸ் சேம் திங் தான் இன்ட்ரேஷன் மட்டும் கொடுத்திருக்கோம். பாப்போம் எவ்வளவு எங்களுக்கு வந்து டிஃபரெண்டா மாறிருக்கு. ஓகே, சார் இப்ப நம்ம ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு போறோம்னு சொன்னா அங்க வந்துட்டு நம்ம இப்ப இந்த வல்னரபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு போர்ட்ல வந்துகிட்டு ஓப்பன் போர்ட்டுகள் இருக்கேன்னு அதை நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்ததா அது என்ன மாதிரி அது வருது? சோ இப்ப நீங்க கேட்க கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஒர்க் எடுத்துக்கு போறீங்க, நீங்க அசஸ்மெண்ட் செய்றீங்க. அப்ப அந்த அசஸ்மெண்ட்ல நீங்க ஓப்பன் போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? ஓப்பன் போர்ட்ஸ் இருந்தா அது கெட்ட விஷயம்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஓப்பன் போர்ட்டுக்கு பின்னுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த பின்னுக்கு இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா உண்மையாவே ஓனபிள் இல்லையான்னு சொல்லி அசஸ்மெண்ட் பண்றதா உங்களோட வேலையா இருக்கும், ரைட்? அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற டூல் வந்து என்னன்னா நெக்ஸஸ் ஸ்கேன். நான் பார்த்தோம் இந்த கிளாஸ்ல. அது வந்து நெக்ஸஸ் ஸ்கேன். அது எனக்கு அது எப்பயுமே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நெக்ஸஸ் ஸ்கேன் சொல்றது அந்த நெக்ஸஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்து உங்களோட பைபிளா இருக்கும். அது மீனிங் அதை வச்சுதான் நீங்க வந்து உங்களோட ஏன்னா நாங்க வந்து இப்ப கோஆபரேட் போயிக்கல என்மேப்ல வந்து ஒரு அமெச்சூர் டூல் கொஞ்சம் என்ன சொல்றது வந்து மோர் ஆஃப் அஃபென்சிவ் டூல் நாங்க சொல்றது. ஓகே, குட். பட் அது வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ண டூல், ஒரு ஹேக்கர் ட்ரை பண்றதுக்கான டூல், ரைட்? அதை நீங்க கொண்டு போய் ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட் நீங்க யூஸ் பண்றது தவிர்க்க வேண்டிய விஷயம். அது நீங்க எங்க டெஸ்ட் பண்ணலாம்னா ஒரு உண்மையாவே நீங்க அட்டாக் நீங்க ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டரா உள்ள போறீங்கன்னா என்மேப் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் ஃபேஸ் நீங்க போறீங்க, ரெண்டு துருவங்கள் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் செய்ய போறீங்கன்னா ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட் நீங்க போறீங்க. அப்படிப்பட்ட இருக்க நீங்க நெக்ஸஸ் டூல்னு சொல்ற அந்த டூல் தான் நீங்க யூஸ் பண்ணணும், ரைட்? அது என்ன மோர் ஃபார்மலா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் தரும், உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி என்னென்ன ஓனபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லி தரும். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கான அசஸ்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸஸ் ரிப்போர்ட் தான் அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது எண்ட் பாயிண்ட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப பாருங்க, இப்ப நீங்க நெக்ஸஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அவைகிட்ட இருக்க கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் விண்டோஸ் 7 இருக்கு. பாசிபிளி அந்த ப்ளூ கீப் இல்லாட்டி இன்டர்னல் ப்ளூன்னு சொல்ற அந்த வால்னரபிலிட்டிக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லுது. இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்தாலும் உங்களோட அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்ப இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து நீங்க சொல்லுவீங்கன்னா ஓகே இதான் உங்களோட இனிஷியல் அசஸ்மெண்ட். இதை நான் ஃபர்தரா டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த சர்வீஸ்க்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க பெர்மிஷன் தேவை. நீங்க யூசர் பாஸ்வேர்ட் தர தேவையில்ல, நானே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இது எனக்கு இந்த மிஷின்ஸ் ஸ்கேன் பண்றதுக்கு எனக்கு வந்து ப்ராப்பரான அப்ரூவல் வேணும். எனக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னு சொல்றது. ஓகே, இதெல்லாம் அப்ரூவல் தேவை. பட் என்ன அப்ரூவல் தேவை, நீங்க என்ன செய்ய போறீங்க, ரைட்? அப்ப நீங்க என்னென்ன லிஸ்ட் பண்ணீங்கன்னா நான் இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்ப்பேன். காமனான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பார்ப்பேன். அந்த கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் பண்ண பார்ப்பேன். அந்த கம்ப்யூட்டர் கிராஷ் பண்ண பார்ப்பேன். அது மட்டும் இது வந்து நீங்க வந்து இன்பர்சனா செய்ய போறீங்க, ரிமோட்டா செய்ய போறீங்க, எந்த பக்கத்தையும் செய்ய போறீங்க. ஒரு இன்டர்னல் எம்ப்ளாயி வந்து எவ்வளவு அட்டாக் காஸ் பண்ணி செய்ய போறீங்களா, இல்லாட்டி ஒரு ஹேக்கர் வந்து வெளியே இருந்து உங்களை அட்டாக் பண்ண செய்ய முடியுமான்னு சொல்லி பாக்கிறதுக்கான்னு சொல்லி நீங்க ரெண்டு கிளியர் உங்களை இது பண்ணணும். இது நீங்க ரெண்டுத்தையும் ட்ரை பண்ண போறீங்களான்னு சொல்லணும். ஓகே, ரெண்டுத்துக்கும் வேற அவுட்கம் இருக்கு. வெளியே இருந்து அட்டாக் பண்றதுக்கும் உள்ள இருந்து அட்டாக் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அப்ரோச் இருக்கு. அது மட்டும் இல்ல கம்பெனி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அட்டாக்கை ட்ரீட் பண்ணும், ரைட்? அப்ப நீங்க அதை கிளியர் டிஃபைன் பண்ணணும். வெளியே இருந்து அட்டாக் பண்ண போறீங்களா, உள்ள இருந்து அட்டாக் பண்ண போறீங்களா? சிலாக்களும் உள்ள இருந்து அட்டாக் பண்றது விரும்புவீங்க. ஏன்னா வந்து உள்ள இருந்து அட்டாக் பண்றதா சரியான கஷ்டமான வேலை.
அதான் நாங்க செய்யறது. முதல்ல நான் செஞ்ச விஷயம் வந்து உள்ள அட்டாக் பண்றதுதான். வெளியே அட்டாக் பண்ணது மோஸ்ட்லி எல்லாம் தவிர்க்க முடியும். எல்லாமே இட்ஸ் ஈஸி. பட் ஆனா உள்ள அட்டாக் பண்ணா தவிர்க்க முடியாது சில கம்பெனியால. ஏன்னா ஒரு லெவல் ஆஃப் எம்ப்ளாயி வந்து இப்ப ஒரு ஐடி வந்தாலுமே அதுக்கு இருக்கிற ஆக்சஸ் வச்சு நீங்க நம்ப முடியாது. ஒரு கம்பெனி டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு சில கம்பெனி ஆக்சஸ் கொடுக்கும். அந்த இதை வந்து எப்படி நீங்க டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி பாக்குறதுதான் வந்து அந்த இந்த கோஆபரேட் எஸ்பியனாஜின்னு சொல்றது. அதாவது இப்ப இங்க வந்து ஹையர் பண்றேன்டா இப்ப டீம் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, கொடுக்குற ஆக்சஸ் கரெக்டா இருக்கா, ப்ராப்பரான ட்ரைனிங் தேவையான்னு சொல்லி. அப்ப நாங்க அந்த அண்டர் கவர் உள்ள போய் நாங்க என்ன செய்வோம்னா ஒரு எம்ப்ளாயி மாதிரி போய் ஹையரிங் செய்வீங்க அந்த கம்பெனிக்குள்ள. அண்டர் கவர் ஹையரிங் செய்வீங்க. அந்த ஹையரிங் நாங்க என்ட்ரி ஆகும். அதுக்குள்ள வந்து டைரக்டர் ஆஃப் ஐடி இருப்பினும், மேனேஜர் ஐடி இருப்பினும். மேனேஜர் ஐடி தெரியாது நாங்க வந்து அண்டர் கவர் வந்திருக்கோம்னு சொல்லி. டைரக்டர் ஐடி வந்து அந்த இதுல கேஷுவலா இருக்க மாதிரி இருப்பினும். அப்ப நார்மலா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ போவோம், செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ போவோம். செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க என்னென்ன கொஸ்டின் கேட்போம்னு சொல்லி. அப்ப நாங்களும் கொஞ்சம் வந்து நார்மலான எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் பண்ணி நாங்க வேலை எடுப்போம். வேலை எடுத்து எங்களுக்கு தெரியும் இது வந்து நாங்க சொல்லுவோம் மினிமம் வந்து 2 months, மேக்ஸிமம் 6 months. ஏன்னா எங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி நார்மலான சம்பளம் நாங்க எடுப்போம். அதுக்கு மேலேயும் அன்அக்கௌண்டபிளா இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஒன்று இருக்கு பேசிக்காக மட்டும். அப்ப அது டே டு டே லைஃபா போகும், ரைட்? அப்ப எங்களோட வேலை என்ன, எவ்வளவு குயிக்கா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் திருட முடியும், திருடி பொட்டன்ஷியல் என்ன செய்ய முடியும் டெஸ்ட் பண்ணி சொல்றோம். அப்ப அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து சில நேரம் வந்து நாங்க இன்டர்னல் கேட்கல. இப்ப நாங்க லெவல் 1 லெவல் 2 ஐடி சப்போர்ட் போட மாட்டோம். எங்களுக்கு நெக்ஸஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் ஆக்சஸ் இருக்கா? அந்த பட்சத்தில் நாங்க என்ன செய்வோம்னா எங்கள்ட்ட இருக்க டிவைஸ் நாங்க என்மேப் இன்ஸ்டால் பண்ணி நாங்க என்மேப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க இன்டர்னலா வந்து எங்களோட சிஸ்டத்துல வந்து நாங்க வந்து நெக்ஸஸ் ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணி அந்த நெக்ஸஸ் ஸ்கேனர் ரன் பண்ணுவோம். இன்டர்னலா இருந்து எக்ஸ்டர்னலா எங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும் பார்ப்போம். எங்களுக்கு நாங்க ரிமோட் அது வேலை செய்யறதுக்கு. அப்புறமா ஃபைல் சிஸ்டத்துல வந்து என்ன மாதிரியான ஆக்சஸ் இருக்குங்கிறது, டெலிட் பண்றது எந்த லெவல் ஆஃப் டெலிட் பண்ண முடியும், டெலிட் பண்ண மாட்டோம். டெலிட் பண்றது எந்த அளவுக்கு சாத்தியம் டெஸ்ட் பண்ணி அதை ஃபுல்லா எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் சர்வர் சைடு இருக்க என்ன ஓனபிலிட்டிஸ் இருக்கு, இன்டர்னலா அது பார்க்கணும், எக்ஸ்டர்னல். ஓகே, அப்ப அதை ஃபுல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா நாங்க நீங்க செஞ்சீங்களா அசைன்மெண்ட்ஸ் செய்யற ரிப்போர்ட் அதே மாதிரி தான் எக்ஸாக்டா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டு டைம் ஃப்ரேம் எல்லாம் போட்டு எக்ஸாக்டா என்ன கம்ப்யூட்டர் என்ன டைம் ட்ரை பண்ணாங்க, என்ன மாதிரியான அட்டாக் இந்த கமாண்ட் என்ன யூஸ் பண்ணாங்க சொல்லி ஃபுல்லா ஒரு லிஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட். பாசிபிளி இது மினிமம் வந்து அந்த டாக்குமெண்ட் லென்த் வந்து மினிமம் 90 பேஜ் இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் 500-600 பேஜ் நாங்க செஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் சர்வர் ஒரு சர்வர் நாங்க டெஸ்ட் பண்ணது ஃபுல்லா டீட்டெயில் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டார்டிங் வந்து இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க, ஃபெயிலியர் கூட நாங்க சொல்லுவோம் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா அது அவைக்கு ஒரு கிளியரான ஒரு இதுவா இருக்கணும். அதே மாதிரி நாங்க டெஸ்ட் பண்ற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் அவைக்குன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் 1 TB SSD விட்டுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அவருக்கு ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்டும் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து அவைக்கு ஒரு சாஃப்ட் காப்பியாகவும் டாக்குமெண்ட் கொடுப்பேன். அது உங்களோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணதா சமயம்? ஓகே சார். யா, இல்ல வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க, நோ ப்ராப்ளம். யா, ஓகே. சோ இப்ப இத பாத்தீங்கன்னா 54 வந்திருக்கு, ரைட்? சோ இப்ப இத நாங்க என்ன செய்வோம்னா இப்ப இத வந்து இதே இது வந்து நாங்க வந்து எங்களோட டிடெக்ஷன் வந்து நாங்க வந்து 0 ஆக்குறது இது பண்ண போறோம்டா, சாரி கொஞ்சம் குறைக்க போறோம்டா. நாங்க என்ன செய்யறோம்டா எங்களோட வந்து இன்னொரு ஃபைலுக்குள்ள நாங்க இன்கோட் பண்ணலாம்னு சொன்னாரு ப்ரோக்ராம் வந்து நாங்க வந்து எங்களோட பேரோட ஹைட் பண்ணலாம். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா முதல்ல வந்து காமனான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல, படி, விஎல்சி மீடியா பிளேயர். சில ப்ரோக்ராம் வேலை செய்யணும், திருப்பின்னு சொல்றாங்க சில ப்ரோக்ராம் வேலை செய்யும். லெட்ஸ் சி விஎல்சி வேலை செய்யும், நீங்க ட்ரை பண்ணி காணலாச்சு நான் இது உண்மையாவே. ஓகே, இது வந்து விஎல்சி ஃபார் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் விஎல்சி டவுன்லோட் ஆகட்டும். நீங்க எத்திக்கல் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நார்மல் அசஸ்மெண்ட் பண்ணாலுமே நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஃபன்னா இருக்கிறத விட பேப்பர் ஒர்க் தான் கூலியா இருக்கும். அதான் வந்து சில ஆக்கள் லைக் என்ன சொல்றது, முதல்ல ஸ்டார்டிங் ரொம்ப விரும்பி வேண்டாம் நினைப்பிடம் இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும், இது வந்து லைக் படத்துல பாக்குற மாதிரி ஹேக்கிங் இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஆனா போதான் அவங்க தெரிய வரும் வேண்டாம் அவன் ஒண்ணுமே பேப்பர் ஒர்க் தான் கூட. உண்மையா சொல்ல போனா சில நேரம்லாம் மண்டே பிக்கிற அளவுக்கு பேப்பர் ஒர்க் இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 90 பேஜ்ன்றது பெரிய விஷயம். 300 பேஜுக்கும் வந்து நீங்க என்னென்ன அடிச்சிருக்கீங்க ஒவ்வொரு விஷயம் டாக்குமெண்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு அந்த சில விஷயமா வெளுத்து போயிடும் உங்களுக்கு அது வாழ்க்கையில. ஏன்னா அந்த அளவு டாக்குமெண்டேஷன் பாப்பீங்க. சாரி,
அது வந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை சேஞ்ச் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பரா டாக்குமெண்டா இருக்கான்னு சொல்லி பாக்குறது இட்ஸ் இட்ஸ் ஹைலி என்ன சொல்றது ஒரு 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 கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வெறுத்து போயிருந்தது. ஸோ அதான் நான் சொல்றது என்னடா எப்பயுமே அது இது வந்து லாட் ஆஃப் இது வந்து ஒரு லவ் தேவை இதுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங். இப்ப இது வந்து எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி பார்க்கறது. இப்ப நான் டவுன்லோட் பண்ண பிஎல்சியை அப்படியே அப்லோட் பண்ணா நோ வைரஸ் இஸ் டிடெக்டட். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்வோம்டா இதே மெத்தட் யூஸ் பண்ணி நாங்க எங்களோட இதை நான் என்ன செய்யறேன்டா 1 செகண்ட் இந்த விஎல்சி இதை காப்பி பண்ணி என்னோட பேலோட் ஃபோல்டர் நான் போட்டுறேன். ஓகே, ஏன்னா எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நாங்க அங்கிருந்து எடுப்போம். ஓகே, இப்ப இதை என்ன செய்வோம்டா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு நாங்க வந்து யூஸ் பண்ற கமாண்ட் வந்து என்னடா சாரி நாங்க வந்து டாஷ் எஃப் போட்டு நாங்க exe தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா நாங்க வந்து டாஷ் எக்ஸ் கொடுப்போம். அதாவது வந்து நாங்க வந்து யூஸ் பண்ற ப்ரோக்ராம் நாங்க என்ன ப்ரோக்ராம் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி இதை நாங்க என்ன செய்வோம்டா டவுன்லோட்ஸ் எடுப்போம். காப்பி பண்ணி போட்டு தான் ஆகணும் அங்க இதுக்குள்ள டவுன்லோட்ஸ் எடுக்க முடியும்ட்டு காப்பி பண்ணுவோம். காப்பி டெஸ்க்டாப்ஸ் பேஸ்ட் VLC போடுறேன். ஓகே, ஆல் கேபிட்டல்ல VLC சொல்லி போடுறேன். VLC.exe ஃபைல நாங்க எடுத்து இதை என்ன செய்வோம்டா நாங்க வந்து அவுட்புட் கொடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம் நாங்க எடுத்து எங்களோட பேரோட நாங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து நாங்க வெளியே அவுட்புட் போட போறோம். VLC1.exe சொல்லி நான் கொடுப்பேன். ஓகே, இப்ப இது வந்து செஞ்சுட்டு இருக்கு 60 இட்டரேஷன் செஞ்சது. இந்த ப்ரோக்ராம் எடுத்து அதுக்குள்ள எங்களோட பேரோட அனுப்பி 60 எக்ஸ்டென்ஷன் எடுத்து அதை வந்து இது பண்ணும். ஓகே, இப்ப இதுக்கான இது எங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. VLC1.exe தான் எங்களோட பேரோடு இருக்கிற அந்த ப்ரோக்ராம். இதை நாங்க எடுத்து இதுல அனுப்பி பார்ப்போம். பாத்தீங்கன்னா நாங்க 57ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப வந்து 34 ஆன்டிவைரஸ் சிஸ்டம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. மிச்சமாக கண்டுபிடிக்கிறது வைரஸ் இருக்குன்னு சொல்லி. இதுல நாங்க பார்த்தோம்னா இதுல சில மேஜர் பிராண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அன்டிடெக்டபிள். கூகுள் வந்துட்டு எங்களுக்கு கூகுள் ஆன்டிவைரஸ் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணல இது வந்து வைரஸ்ன்னு சொல்லி. ஓகே, அப்புறமா வந்து இப்ப மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சிட்டு பைட்ஸ் ஃபால்கன் அந்த எல்லாம் கிளவுட் ஸ்ட்ரைக் ஃபால்கன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும். பட் இதையுமே வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்காத மாதிரி செய்யலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட நீங்க அந்த விண்டோஸ் ஐ மீன் அந்த ப்ரோக்ராம் வந்து EXE சொல்லி இது பண்றோம்ல அதை வந்து நாங்க வேற ப்ரோக்ராம் அதாவது பைத்தான் அந்த மாதிரி செய்ய வந்து அது டிடெக்ஷன் லெவல் இருக்காது. பைத்தான் நாங்க போடுறது அது நான் உடனே காமிக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்க எப்படி போடுறோம்னா இதை நான் வந்து 2 சொல்ல மாட்டேன் 3 சொல்ல மாட்டேன். தட்ஸ் ஓகே. இப்போ இதே இது வந்து இதை பைத்தான் சொல்லி மாத்திட்டு .py தான் பைத்தான் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ரைட். ஸோ நான் இப்போ இது வந்து இதை நான் வந்து பைத்தான் ஃபைலா கிரியேட் பண்ணேன்டா எனி ப்ரோக்ராம் நீங்க பைத்தான் ஃபைல் இருக்கிறது நீங்க அதுக்கு இன்க்ளூட் பண்ணலாம். அது டிடெக்ஷன் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கும். கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா நீங்க இன்னொரு ப்ரோக்ராமா யூஸ் பண்றதுனால அது வந்து ஆன்டிவைரஸால ஸ்கேன் பண்ணி எடுக்கிறாங்க. சார் இப்ப நம்ம லோட் பண்றேன்னு பைத்தன் ஃபைல திரும்பவும் வந்து டிஎக்ஸ் ஃபைல தானே மாத்தணும்? இல்ல நீங்க பைத்தான் ஃபைல் ரன் பண்ணலாம் தானே. நீங்க இப்ப பைத்தான் ஸ்கிரிப்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணீங்கன்னா நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட நீங்க உங்கள்ட்ட இப்ப ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாத்தலாம். நீங்க பைத்தான் ஃபைல பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகும் நார்மலா. பைத்தான் ப்ரோக்ராம் நான் இது சும்மா ஒரு EXE ஃபைல நான் உங்களுக்கு அதுக்குள்ள நான் சேம் வைரஸ் நான் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. பட் இதே நீங்க பைத்தான் ஸ்கிரிப்டுக்குள்ள போட்டு அந்த ஸ்கிரிப்டை நீங்க ஈஸியா வந்து ஒரு கமாண்ட் லைன் மூலமா எனேபிள் பண்ண முடியும். அப்படி செய்யல இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். உங்களோட ஆன்டிவைரஸோ உங்களோட இதோ டிடெக்ட் ஆகக்கூடாது. இது வச்சு டிடெக்ட் ஆகாது. ஜீரோ டிடெக்ஷன். இதுதான் FQD சொல்றது. இது வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எந்த ப்ரோக்ராம் டிடெக்ட் பண்ணாதுன்னா இது இன்னொரு ப்ரோக்ராம்குள்ள இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ்ல ஹைட் ஆயிடும். மைக்ரோசாஃப்டாலயோ இல்லாட்டி எந்த இதாலயோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸோ MSR ஃபைல்ஸோ டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு என்னோட இப்ப C# இல்லாட்டி ஒரு பைத்தானோ இல்லாட்டி ஒரு வேற விதமான ஃபைல் டைப்ஸை வந்து அதான் டிடெக்ட் பண்ண முடியாது. அது லெவல் ஆஃப் என்கோடிங் டிஃபரெண்ட். இப்ப மோஸ்ட்லி லினக்ஸ் சிஸ்டத்துல எல்லாத்துக்கும் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ நீங்க கரெக்டான ஸ்கிரிப்டை வந்து நீங்க பைத்தான் இந்த பேரோட நீங்க உள்ள போட்டு அந்த ஃபைல் நீங்க ரன் பண்ணிவிட்டாலே காணும் அது இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு கமாண்ட் இருக்குது லினக்ஸ் சிஸ்டம். Okay. Perfect. Yeah, இதான் உங்களுக்கான பேசிக் லெவல் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வைரஸ் கிரியேஷன் சொல்றது. இது நீங்க ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இது வந்து என்ன லெவல் ஆஃப் வைரஸ் கிரியேட் எவ்வளவு ஈஸி, இது வந்து அன்டிடெக்டபிள் ஆக்குறது எவ்வளவு ஈஸி, கொஞ்சம் கொஞ்சமா இன்கோட் யூஸ் பண்ணி இது வந்து டிடெக்ஷன் எவ்வளவு குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த அசைன்மெண்ட் ஒர்க் செய்யுங்க. உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் ஒர்க் செஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் வந்து நாங்க மீட் பண்ணிக்கலாம். நீங்க அது நாங்க பத்தி கேட்போம் அந்த அசைன்மெண்ட்ஸ் பத்தி லைவ் கிளாஸ்ல. 31ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் இல்ல, 7ஆம் தேதி தான் நாங்க மீட் பண்ணுவோம். ஓகே, February 7 அந்த அசைன்மெண்ட் நாங்க வந்து அந்த கிளாஸ் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். ரெக்கார்டிங் முடிஞ்ச வாட்ஸ்அப்ல போட்டுருவோம் உங்களுக்கு. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஆன்டிவைரஸ் நீங்க வைரஸ் கிரியேட் பண்ணி அது டிடெக்ஷன் எவ்வளவு குறைக்க பார்ப்பீங்க EXE ஃபைல் ஃபார்மேட்ல எவ்வளவு குறைக்க முடியும்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க அதை முடிச்சதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு இதுக்குள்ள இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி நாங்க வைரஸ் கிரியேட் பண்ணி சொல்லிப்போம். இல்ல சார், இப்ப நமக்கு இப்ப அட்டாக் பண்றவர் வந்துகிட்டு நமக்கு இப்ப மெயிலையோ இல்ல வாட்ஸ்அப்லயோ பைத்தான் ஃபைல அனுப்பினா அது இன்ஸ்டால் ஆகுமா? இல்ல, ஆனா நீங்க பைத்தான் மட்டுமே யூஸ் பண்ண தேவை தானே. பைத்தான்றது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? ஸ்டார்டிங். ஓகே. இப்ப நீங்க இதே நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நான் சொல்லி கொடுக்கூடாது, ஏன்னா எத்திக்கல் கிளாஸ், ரைட்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வேற மாதிரி கிரியேட் பண்ணலாம். APK ஃபைலா கிரியேட் பண்ணலாம். நீங்க விண்டோஸ் வந்து EXE மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, ரைட்? வேற ஃபைல்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்க. அதை கொஞ்சம் நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ஆப்வியஸ்லி இது வந்து நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், ரைட்? இது என்னன்னா லேர்ன் பண்றதுக்கு. ஓகே ஓகே. யா. ஓகே, பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். மிச்ச விஷயமே காமிக்க கூடாது எத்திக்கல் கிளாஸ் செக்யூரிட்டி படி. பட் இதை வச்சுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பேசிக் இல்லை, இப்பயுமே வந்து பல அட்டாக்ஸ் ட்ரை பண்றது இந்த மாதிரி மெத்தட் வச்சுதான். Okay. Okay. Perfect. Thank you so much. இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங் போட்டோன்னே நான் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 to 2 hours ரெக்கார்டிங் வந்துடும். நான் போட்டுட்டு உங்க பிளேலிஸ்ட் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோ இருக்கு 8x8. ஸோ உங்களுக்கு இந்த நடந்த எல்லா கிளாஸ் ரெக்கார்டிங்ஸும் இருக்கு, அதை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஆட் ஆகும் எல்லா வீடியோஸும் புதுசாக அப்லோட் பண்றது. நான் டேட்டா போட்டு நான் அப்லோட் பண்றேன் இந்த டேட்டா. ஸோ இட் பி ஈஸி ஃபார் யூ ஃபைண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் தரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yeah, nice. You too. Take care.